துபாயோட செமி கவர்மெண்ட் கம்பெனியான அட்னாக் அப்படின்ற கம்பெனியோட பெட்ரோல் பங்க்கில் ஒர்க் பண்ணுறதுக்காக பெட்ரோல் ஃபில்லர்ஸ் இந்த வேலைக்கு இப்போ நம்ம ரெக்ரூட் பண்ணுறோம். இது வந்து சப்கான்ட்ராக்ட்லாம் கிடையாது, டேரக்ட் அட்னாக்கு இப்போ நம்ம ரெக்ரூட் பண்ணுறோம். நம்ம ஊரில் ஹெச்பி, பாரத் பெட்ரோல் பங்க் இருக்காங்க இல்லையா, அங்கே வந்து பெட்ரோல் ஃபில்லர்ஸ் பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் வந்து ஃபில் பண்ணுறாங்க இல்லையா, அதே சேம் ஒர்க்குக்கு தான் அட்னாக் பெட்ரோல் பங்க்கில் வேலை பார்க்கறதுக்காக பெட்ரோல் ஃபில்லர்ஸ் வேலைக்கு இப்போ நம்ம ரெக்ரூட் பண்ணுறோம். இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலே தாராளமாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். நிறைய ஆளுங்க தேவைப்படுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 300 பேருக்கு மேலே தேவைப்படுறாங்க. சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 2311 திரகம் சேலரியாக தராங்க. இன்றைக்கி மதிப்புக்கு ஒரு 55,000 வரைக்கும் நம்ம ஊர் காசுக்கு வருது. இது இல்லாமல் உங்களுக்கு இன்சென்டிவ்ஸ் தனியாக கிடைக்கும். நிறைய டிப்ஸ் கிடைக்கும். இதுக்கு முன்னாடி போன நம்ம பேட்சில் இருந்தால் அவங்க கொடுத்த ஃபீட்பேக் பிரகாரம் இன்சென்டிவ்ஸ் இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3000 திரகம்ஸ் வரைக்கும் நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. கம்பெனி சார்பாக வந்து உங்களுக்கு 2311 திரகம்ஸ் கொடுத்துருவாங்க. இன்சென்டிவ்ஸ் டிப்ஸ் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு தாராளமாக வந்து ஒரு 3000 வரைக்கும் கிடைக்கும். இது வந்து இதுக்கு முன்னாடி போனவங்க கொடுத்த ஃபீட்பேக். அடுத்து கம்பெனிலேருந்து உங்களுக்கு அகாமடேஷன், ஃபுட்டு எல்லாமே ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. நம்ம சேலரியில் நம்ம தான் பார்த்துக்கணும். ஓகேங்களா? இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க. எந்த பங்க்கில் உங்களுக்கு ஜாப் கிடைக்குதோ அந்த பங்க் பக்கத்தில் நம்ம அகாமடேஷன் நம்ம பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஒர்க் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா 8 ஹவர் டியூட்டி ஹவர்ஸ் தான் இருக்கும். 3 ஷிஃப்ட்டு நம்ம ஊரில் அந்த கம்பெனியில் 3 ஷிஃப்ட்டாக ஒர்க் பண்ணுவாங்களே, அதே மாதிரி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஷிஃப்ட் இருக்கும். 3 ஷிஃப்ட்டில் ஏதாவது ஷிஃப்ட்டு உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். 8 ஹவர் டியூட்டி மட்டும் தான் உங்களுக்கு ஒரு மீதி நேரத்தில் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கலாம். அடுத்து இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்ன சொன்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலே தாராளமாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். நிறைய ஆளுங்க தேவைப்படுறாங்க. கிட்டத்தட்ட 300 பேருக்கு மேலே தேவைப்படுறாங்க. இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வந்து பேசிக் இங்கிலீஷ் எதிர்பார்ப்பாங்க. இங்கிலீஷ் வந்து இது எப்படின்னா அந்த ஃப்ளூவெண்ட்டாக நீங்கள் இங்கிலீஷ் பேசணுன்றது இல்லை. பேசிக் இங்கிலீஷ் இருக்கும் இல்லையா, வாட் இஸ் யுவர் நேம், ஹவ் ஓல்ட் ஆர் யூ, டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப், இந்த மாதிரி இங்கிலீஷில் பேசிக்காக கேள்வி கேட்டால் அதுக்கு ஆன்சர் பண்ணுற அளவுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தாலும் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணால் கிடைக்கும். அடுத்து வந்து பச்சை வந்து குத்திருக்கக்கூடாது. எப்படின்னா இந்த நெஞ்சில், ஷோல்டரில் இந்த மாதிரி இடங்களில் டேட்டூ போட்டிருந்தால் அது பிரச்சனை இல்லை. ஏன்னா அதெல்லாம் ஷர்ட் போட்டால் வெளில தெரியாது. ஆனால் இந்த முழங்கைக்கு கீழே, கை விரல், கழுத்து இந்த மாதிரி இடங்களில் டேட்டூ போட்டிருந்தால் மட்டும் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியாது. மினிமம் 10th படித்து பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். 12th டிப்ளமோ, டிகிரிலாம் படிச்சிருந்தீங்கன்னா இன்டர்வியூவில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும். முன்ன சொன்ன மாதிரி அகாமடேஷன் ப்ளஸ் ஃபுட் எல்லாமே நம்ம சேலரியில் பார்த்துக்கணும். டிரான்ஸ்போர்ட்டேஷன், மெடிக்கல் இன்சூரன்ஸ்லாம் கம்பெனிலேருந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 22 வயசுலேருந்து அதிகபட்சம் 35 வயசு வரைக்கும் எடுக்கிறோம். ECNR பாஸ்போர்ட் மட்டும் தான் எடுக்கிறோம். கம்பெனிலேருந்து இந்த வேலைக்காக உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் விசா தான் கொடுக்குறாங்க. இந்த கம்பெனிக்காக வர 1ஆம் தேதி திங்கட்கிழமை திருச்சியில் வச்சு இன்டர்வியூ பண்ணுறோம். டேரெக்டாக கிளைண்ட் வந்து தான் எடுக்கிறாங்க. இந்த இன்டர்வியூ செலெக்ஷன் ஈஸியாக இருக்குமா, ஆவரேஜாக இருக்குமா, டஃப்பாக இருக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த இன்டர்வியூ செலெக்ஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வேலை உங்களுக்கு பொருத்தமாக இருந்ததுன்னா அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி சர்வீஸ் சார்ஜ் இந்த மாதிரி மேற்கொண்டு உங்களுக்கு தேவைப்படுற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஓகேனா இன்டர்வியூ வரேன்னு சொல்லி கால் பண்ணி உங்கள் பேரை பதிவு பண்ணிக்கோங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கும் இல்லை இன்டர்வியூ வரேன்னு சொல்லி கால் பண்ணி உங்கள் பேரை பதிவு பண்ணுறதுக்கும் எந்த விதமான அட்வான்ஸ் அமௌண்ட்டு நீங்கள் பே பண்ண தேவையில்லை. நீங்கள் நார்மலாக வந்து இன்டர்வியூவில் கலந்துக்கலாம். இன்டர்வியூவில் செலெக்ஷன் ஆகிட்டீங்கன்னா மெடிக்கல் மட்டும் போட்டு கொடுத்தா போதும், நாங்கள் விசாவுக்கு அப்ளை பண்ணிடுவோம். எல்லா பேமெண்ட்டும் விசா வந்ததுக்கு அப்புறமே நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ தேவைப்படுறவங்க கால் பண்ணி உங்கள் பேரை பதிவு பண்ணிக்கோங்க. இந்த வாட்ஸ்அப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் அந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அனுப்புகிற அப்டேட்ஸ்லாம் தினமும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை வெளிநாட்டு வேலை தேடுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.